ஆரோவில் ஆட்சி மன்ற குழுவின் 68வது கூட்டம் ஆரோவில் நிர்வாக அலுவலக வளாகத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி அன்று நடைபெற்றது. தமிழ்நாடு ஆளுநரும் ஆரோவில் ஆட்சி மன்ற குழுவின் தலைவருமான திரு R.N. ரவி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு K. கைலாசநாதன் அவர்கள் பங்கேற்றார். ஆரோவில் அமைப்பின் செயலர் திருமதி ஜெயந்தி ரவி மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசின் சார்பில் டிசம்பர் 6ஆம் தேதி அன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு K. கைலாசநாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு N. ரங்கசாமி அவர்கள், சட்டப்பேரவை தலைவர் R. செல்வம் அவர்கள், மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி அன்று உதவி இயக்குனர் மீனாட்சி அவர்களின் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள அதிகாரிகளுக்கு கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை டிசம்பர் 6ஆம் தேதி அன்று டெல்லியில் உள்ள கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையம், புதுச்சேரி அரசு நிர்வாக சீர்திருத்த துறை இடையே திறன் மேம்பாட்டு தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் துணைநிலை ஆளுநர் K. கைலாசநாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் N. ரங்கசாமி அவர்களின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு அவர்கள் மற்றும் தலைமை செயலாளர் சரத் சௌஹான் அவர்கள், பல்வேறு துறையை சேர்ந்த இயக்குநர்கள் பலர் கலந்து கொண்டனர்.